கொரோனா டயத்திலலாம் 90% வரைக்குமே நகை கடன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 80 ஆமா 80 அது ஒவ்வொரு வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்கு. இப்போ 75%ன்னு எதுக்கு ஏன் 75%? அது ஏன்னா வட்டியோட இது அதிகமாகும்ல. அப்போ ஏலம் விடுறப்போ நகையை தாண்டி அதோட மதிப்பு போயிருச்சுன்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இப்போ மற்ற இதுக்கு முன்னாடி அது எப்படி 90% வரைக்கும் எப்படி கொடுத்தாங்க? அதான் அந்த கொரோனா காலத்து டைமில் வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கினவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிக நகைகள் வந்து ஏலம் போயிருக்குது அந்த டைமில் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மீட்க முடியாமல் போனதுனால ஏலம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏலம் போகும்போது வங்கிகளுக்கு வட்டி கம்மியாக அதனால பண்ணுறாங்க. வட்டி கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுன்னா தான் என்ன உங்களுக்கு இவனுக்கு நகையே போகுது, நகை அடவு வச்சவங்களுக்கு முழுசா நகையே பறி போயிடுது. வட்டி கட்ட முடியாம தானே நகை பறி போகுது. அப்புறம் அந்த வட்டியில கொஞ்சம் கம்மியாயிருது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது என்னன்னா, இந்த இது அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுடைய பார்வையிலிருந்து இல்லை. இது வங்கிக்கு வருமானம் குறையுது, இழப்பு கிடையாது, குறைவே கிடையாதுப்பா. ஏன்னா இப்போ போன வருஷோட நகை விலையும் இந்த வருஷத்துக்கான நகை விலையும் கணிசமா உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்குது இப்போ இருக்க. அப்போ அவங்க அந்த நேரத்துல வச்ச இதை வந்து இப்ப வித்தா கூட அதிகமா தானே கிடைக்கும். ஆமா, அப்புறம் எப்படி அது காரணமா சொல்றதுக்கு தேவையே இல்லையே. அப்போ 75% ஏன் கொடுக்கணும், குறைச்சு கொடுக்கணும்ன்ற தேவையே இல்லை. அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் வரும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மக்களுடைய பார்வையிலிருந்து மக்களுடைய நலனுக்கான ஒரு விதிமுறை இல்லை.